நம்ம கையில இருக்கிற ஒரு சாதாரண மொபைல் போன் எப்படி ஒரு குடும்பத்தையே சத்தமே இல்லாம அழிக்கும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த விளக்கப்பதிவுல நாம பார்க்க போறது ஒரு கேம பத்தி கிடையாது. ஆயிரக்கணக்கான நடுத்தர குடும்பங்களை இருட்டுல தள்ளிட்டு இருக்கிற ஆன்லைன் சூதாட்டம். அதான் ஆன்லைன் பெட்டிங். அது எப்படி ஒரு மனுஷனை அவனுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்குதுங்கிற அந்த பயங்கரமான உண்மையதான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாப்போமே, ஒரு சின்ன அமௌண்ட் தானே, போனா போயிட்டு போகுது. இப்படிதான் ஒருத்தரோட மனசு இந்த வலைக்குள்ள முதல் அடியை எடுத்து வைக்குது. ரொம்ப வெள்ளந்தியான ஆபத்தில்லாத எண்ணம் மாதிரி தான் இது தெரியும். ஆனா அந்த ஒரு சின்ன கிளிக், அந்த ஒரு ஸ்பின் அவங்களோட மொத்த வாழ்க்கையும் எப்படி தலைகீழா மாத்த போகுதுன்னு அந்த நிமிஷத்துல அவங்க உணரவே மாட்டாங்க. இத சும்மா டைம் பாஸ் பண்றதுக்கோ இல்ல ஈஸியா பணம் சம்பாதிக்கிறதுக்கோ உதவுற வழி அப்படின்னு நீங்க நினைச்சா சாரி, அது வெறும் மாய. உண்மையான நிலவரம் என்னன்னா, இது ஒரு மனுஷனோட வாழ்க்கைய மெதுவா ஆனா உறுதியா சிதைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கொடிய மிஷன். உங்க மனசையே கண்ட்ரோல் பண்ணி உங்கள ஒரு உளவியல் அடிமையா மாத்துற டெக்னாலஜி இது. உழைச்சி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். முதல்ல ஒரு சின்ன தொகையை வச்சு ஆரம்பிப்பீங்க. உடனே அந்த ஆப் உங்களை ஜெயிக்க வைக்கும். ஆமா, வேணும்னே ஜெயிக்க வைக்கும். அது உங்களுக்குள்ள ஒரு போலியான நம்பிக்கைய விதைக்கும். அட, ஈஸியா இருக்கே, இன்னொரு தடவை ஆடினா இன்னும் நிறைய ஜெயிக்கலாமேன்னு உங்க மூளை சொல்ல ஆரம்பிக்கும். ஆனா தோக்க ஆரம்பிக்கும் போது, அடடா, போன பணத்தை எப்படியாவது எடுத்தாகணுமேன்னு திரும்ப திரும்ப ஆடுவீங்க. இங்கதான் சரியா இந்த இடத்துலதான் ஒருத்தர் அந்த ஆப்க்கு அடிமை ஆகுறாரு. இத நீங்க வெறும் ஒரு கெட்ட பழக்கம்னு நினைச்சிடக்கூடாது. இதுக்கு பேருதான் மைண்ட் கண்ட்ரோல். அதாவது உங்களோட லாஜிக்கா யோசிக்கிற திறனையே முடக்கி ஒரு மாயையான உலகத்துக்குள்ள உங்களை இழுத்து செல்ற ஒரு திட்டமிட்ட தாக்குதல். ஒரு கட்டத்துல நீங்க தோத்துக்கிட்டே இருந்தாலும் உங்களால அந்த கேமை நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களை அடிமையாக்கிடும். இந்த அடிமைத்தனம் எவ்ளோ வேகமா வளருதுன்னு கவனிங்க. முதல் நாள் ஒரு 100 ரூபாய் போகும், பெருசா தெரியாது. அப்புறம் அது ஆயிரக்கணக்கா மாறும். ஒரு கட்டத்துல மாசம் முழுக்க உழைச்சு வாங்கின சம்பளம் மொத்தமும் ஒரே ராத்திரியில சும்மா சில மணி நேரங்கள்ல காணாம போயிடும். ஆனாலும் அந்த நபரால் அதை நிறுத்த முடியாது. ஏன்னா இழந்த பணத்தை எப்படியாவது மீட்டாக்கணுங்கிற அந்த வெறி அவர் கண்ணை மறைச்சிடும். கையில இருக்கிற பணம் எல்லாம் போனதும் அடுத்து என்ன செய்வாங்க? வீட்ல இருக்கிற நகைய அடமானம் வைப்பாங்க. அதுவும் காலியானதும் நண்பர்கள், சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டயும் பொய் சொல்லி கடன் வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் மேல மிக மோசமான ஆன்லைன் லோன் ஆப்ஸ் கிட்ட போய் மாட்டிப்பாங்க. அவ்வளோதான். அதுல இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கடன் குழிக்குள்ள முழுமையா மூழ்கிடுவாங்க. இது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு பெரிய சட்டச்சிக்கலும் இருக்கு. இந்த பெட்டிங் ஆப்ஸ் வழியா நடக்கிற பரிவர்த்தனைகளால நிறைய பேரோட பேங்க் அக்கவுண்ட்ஸ் திடீர்னு முடக்கப்படுது. இதனால அவங்க நேர்மையா உழைச்சு சேர்த்த பணம் கூட அவசரத்துக்கு எடுக்க முடியாதபடி ஃப்ரீஸ் ஆயிடும். சில நேரங்கள்ல போலீஸ் விசாரணை வரைக்கும் போய் மொத்த மானமும் வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். பணத்தை இழந்ததால வீட்ல நிம்மதி போகும். தினமும் சண்டை, கடுமையான மன அழுத்தம். குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, வீட்டு வாடகை கொடுக்க முடியாது. சில வீடுகள்ல அன்றாட சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை வந்துரும். யாரோ ஒருத்தர் பண்ற சூதாட்ட பழக்கத்தால அந்த வீட்ல இருக்கிற குழந்தைங்களும் மனைவியும் பெத்தவங்களும் தூக்கமே இல்லாம ராத்திரி முழுக்க கண்ணீர் சிந்தி தவிக்கிற நிலைமை நினைச்சு பார்க்கவே ரொம்ப கொடுமையானது. ஒரு கசப்பான உண்மையை நாம இங்க புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல சூதாட்டத்துல நிரந்தரமா ஜெயிச்சவன் அப்படின்னு யாருமே கிடையாது. இந்த ஆப்ஸை நடத்துற முதலாளிகள் மட்டும்தான் எப்பவுமே லாபத்துல இருப்பாங்க. ஆனா ஏதோ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு உள்ள போய் தங்களோட மொத்த வாழ்க்கையையும் நிரந்தரமா தொலைச்சவங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்காங்க. இந்த கடன் தொல்லையும் ஏமாற்றமும் தாங்க முடியாம பல பேர் கடுமையான டிப்ரெஷனுக்கு ஆளாகுறாங்க. எல்லாரையும் விட்டு விலகி ஒரு ஆழமான தனிமையில சிக்கிக்கிறாங்க. கடன் கொடுத்தவங்களோட நெருக்கடி, குடும்பத்தினர் முகத்துல முழிக்க முடியாத அவமானம், இதனால சிலர் தங்களோட வாழ்க்கையே முடிச்சுக்கிற அளவுக்கு மிக துயரமான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி பெட்டிங் கட்டுறதுக்கு வெறும் சில வினாடிகள் தான் ஆகும். ஆனா அந்த மாய வலையிலிருந்து நீங்க தப்பிச்சு வெளியே வர உங்களோட முழு வாழ்க்கையுமே விலையா கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த விளக்கப்பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த பழக்கம் இருந்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்னைக்கூட அதை நிறுத்திடுங்க. கண்டிப்பா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூதாட்டத்துல நீங்க இழந்த பணத்தை கஷ்டப்பட்டு உழைச்சா என்னைக்கினாலும் திரும்ப சம்பாரிச்சிடலாம். ஆனா நீங்க நிரந்தரமா இழக்க போறது என்ன தெரியுமா? உங்களோட மன நிம்மதி, அன்பானவங்க கூட இருந்த உறவு, உங்களோட குடும்பம், முக்கியமா உங்க மேல மத்தவங்க வச்சிருந்த நம்பிக்கை. இதுல எதுவுமே ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. கடைசியா ஒரு நிமிஷம் அமைதியா உங்களையே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. அந்த ஸ்கிரீன்ல நீங்க எதை வச்சு பந்தயம் கட்டுறீங்க? வெறும் பணத்தையா?
இல்ல உங்களையே நம்பி இருக்கிற உங்க குடும்பத்தோட மொத்த எதிர்காலத்தையா? யோசிங்க. இந்த பழக்கம் நமக்கு வேணாம். விழிப்புணர்வோடு இருங்க. இந்த மெசேஜை உங்க அன்பானவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒருத்தரோட வாழ்க்கையாவது காப்பாத்துங்க.